பிராத்மிக்கில் ரோமன் லெட்டர் 1ல் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸோட லெசன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம மேன், பர், அவுர், கஹா இந்த 4 லெட்டர்ஸ், இந்த 4 வேர்ட்ஸ் எப்படி இதில் வருதுன்னு பார்க்கலாம். ஹாத் மே கலம், கையில் பென். हाथ में कलम है, कलम कहाँ है, कलम हाथ में है. பென் எங்கே இருக்கு? பென் வந்து கையில் இருக்குது. हाथ में क्या है, हाथ में कलम है. கையில் என்ன இருக்குது? கையில் பென் இருக்குது. ஓகே. மேஸ் பர் கிதாப், அதாவது டேபிளுக்கு மேலே புக் இருக்குது. மேஸ் பர் கிதாப்னா டேபிளுக்கு மேலே புக் இருக்குது. புக்கு எங்கே இருக்குது? கிதாப் கஹா है, கிதாப் மேஸ் பர் है. புக்கு டேபிள் மேலே இருக்குது. அதுக்கப்புறம் மேஸ் பர் கியா है, மேஸ் பர் கிதாப் है. டேபிளுக்கு மேலே என்ன இருக்குது? டேபிளுக்கு மேலே புக் இருக்குது. ஓகே. திவார் பர் காடி, கடி. ஓகே. திவார் அப்படின்னா செவர். செவரில் என்ன இருக்குது? கிளாக் இருக்குது இல்லையா? திவார் பர் கடி है, அதாவது செவரில் அங்கே வந்து கிளாக் மாட்டியிருக்காங்க. கடி கஹா है, கடி திவார் பர் है. வாலில் தான் கிளாக் இருக்குது. கிளாக் எங்கே இருக்குது? கிளாக்கு வாலில் தான் இருக்குது. திவார் பர் கியா है, திவார் பர் கடி है. செவரில் என்ன இருக்குது? கிளாக் இருக்குது. கிளாக் எங்கே இருக்குது? செவரில் இருக்குது. இதுதான் இதோட மீனிங். ஓகே. मेज़ कहाँ है, मेज़ ज़मीन पर है. ज़मीन அப்படின்னா फ्लोर. ओके, करेक्ट. ओके, फ्लोर. ओके. कुर्सी कहाँ है, कुर्सिயும் அங்கே தான் இருக்குது. ज़मीन पर है. ज़मीन அப்படின்னா फ्लोर. ओके, फ्लोर. मेज़ और कुर्सी कहाँ है, मेज़ और कुर्सी ज़मीन पर है. டேபிளும் சேரும் எங்கே இருக்குது? டேபிளும் சேரும் தரையில் இருக்குது. ஓகே. சப்தார்த்தி அப்படின்னா வேர்ட்ஸோட மீனிங் பார்த்துக்கலாமா? ஓகே. ஓகே. ஹாத் அப்படின்னா ஹேண்ட். திவார் அப்படின்னா சுவர். மேனா இன், பர்னா ஆன், அவுனா அண்ட், கஹானா வேர், ஜமீனா ஃப்ளோர், ஹைனா ஆர். ஹாத் மே கியா है, ஹாத் மே கலம் है. கையில் தான் பென் இருக்குது. இப்போ என் கையில் என்ன இருக்குது? பென்சில் இருக்குது. ஓகே. அப்போது हाथ में पेंसिल है. ओके. दीवार पर क्या है, दीवार पर घड़ी है. அதாவது செவரில் என்ன இருக்குது? செவரில் கிளாக் இருக்குது. ஓகே. மேஸ் और कुर्सी कहाँ है, டேபிளும் சேரும் எங்கே இருக்குது? ஃப்ளோரில் இருக்குது. ஜமீன் அப்படின்னா ஃப்ளோர். அப்போது கையில் பென் இருக்குது, வாலில் கிளாக் இருக்குது, டேபிளும் சேரும் ஃப்ளோரில் இருக்குது. ஓகே. இந்த லெசனை நம்ம உள்ளே கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மீனிங்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் நோட் பண்ணி என்ன சென்டென்ஸ்னு புரிஞ்சு இந்த கொஷனை என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பிக்சரை பார்த்தே படிச்சிருங்க. கையில் பென் இருக்குது, டேபிளுக்கு மேலே புக் இருக்குது. இதெல்லாம் தான் ஆன்சர். செவரில் தான் கிளாக் இருக்கும். அப்புறம் டேபிளும் சேரும் என்ன வானத்திலையா இருக்கும்? தரையில் தானே இருக்கும். அதுதான் ஆன்சர். ஓகே. இப்படி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணி பண்ணிங்க ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.